காலையிலே சிக்கன் குழம்புக்கும், இட்லியும் வச்சு சாப்பிட்டாச்சு. அதில கொஞ்சம் சிக்கன் எடுத்து வச்சிருந்தேன். கருவேப்பில வறுவல் மாரி செய்யலான்னு. மசாலா அரைக்க கொஞ்சமா வர கொத்தமல்லி, சோம்பு, மிளகு, அது கூட 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 3 வரமிளகா, 2 லவங்கம் சேர்த்துக்கலாம். சின்னதா ஸ்டார் அனீஸ், ஒரு கிராம்பு, ஒரு சின்ன சைஸ் அளவு பட்டை துண்டு சேர்த்துட்டு, நல்லா காஞ்ச கருவேப்பில ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். இத நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இந்த அளவு நல்லா வறுத்ததும் காஞ்சிருக்கும். இத ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜார்ல நல்லா நைஸா அரைச்சிக்கலாம். இப்போ அதே கடாயில தாராளமா எண்ணெய் விட்டுட்டு, கருவேப்பில, ஒரு 12 சின்ன வெங்காயம் பொடியா கட் பண்ணி சேர்த்துட்டு, இஞ்சி பூண்டு தட்டி வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கிலோ அளவு சிக்கன் கழுவி வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் கூடவே ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பவுடர் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டு மூடி வச்சிடலாம் ஒரு 10 நிமிஷம். லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடும். நல்லா வெந்திருக்கும் நமக்கு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு அவ்வளோதான், சூப்பராக இருக்கும். ரச சாதம், ஃப்ரைட் ரைஸ் கூட சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை. டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்தது. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.